ஞாபகப்படுத்தும். ஆஹ் இந்த கிளாஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போடலாமா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸ்டார்டிங். அந்த வாய்ஸ் மட்டும் தானே கேட்கும். அது ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. முதல்ல இருந்து போலாமா இல்ல நம்ம விட்டதுல இருந்து போலாமாம்மா? ஞாபகம் இருக்குமா? ஆக்சுவலா நம்ம இது ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். இந்த கம்ப்ளீட்டாவே முடிச்சிட்டோம் நம்ம. சொல்லி கொடுத்துட்டேன்ல. ஆமா, நம்ம வந்து நீங்க குரான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம குரான் வாசிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. ஓ, பட் அது கொஞ்சம் ரிவைஸ் மட்டும் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, சரி. மறந்துட்டேம்மா. சுத்தமா மறந்துட்டேன். அட, அப்ப நம்ம கொஞ்சம் வசனங்களா ஓதிடலாமா இதை விட்டுட்டு? நிச்சயம். சரி, நம்ம சின்ன சின்ன ஆ வசனங்கள் எடுக்கலாம். ஓகே மேம், ஓத முடியுதா? ட்ரை பண்ணலாமா? ஆ ஓகே, ஓதி பாருங்க. உஸ்தாதத்தம்மா அந்த அது பக்கத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட்ல மாக்கு மேல ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? அது வந்து புள்ளி வச்சு எழுத்த கன்சிடர் பண்ணுமா இல்ல எப்படி ஆமா கன்சிடர் ஆமா, பண்ணணும்? புள்ளி வச்ச எழுத்துதான். புள்ளி ஆமா வச்சு. ஆமா. ஓகே. ஓ, இந்த ஆயத்து எனக்கு தெரியும். ஆ அலன் ம் தர கை ப ம் ப ஆ ப ஆ ல இப்ப ஆல அப்படின்னா ஐனோட சத்தம் மேல போகுது. அப்போ அந்த சவுண்டை கீழே இருக்கணும். ப ஆல ஃபஅல, ஃபஅல. ப ஆல ம் ப ஆல ரப்பு ரப்புக. ம். இது பாக்கு வந்து எஸ்ரா வச்சிருக்காங்க டி. ஆ. அதுக்கப்புறம் ஆஹ் அலிஃப் இது ஃபத்ஹா, சாது சுகுன். ஓகே. பிய ம் பிஅ பிஎஸ் பி எஸ். பிஆஸ் ம் பிஆஸ் ஹேக்கு ஃபத்தஹ் மத்து வந்திருக்கு. 1 செகண்ட் நீட்டணும் ஹேவ. பி. ஆ சேர்த்து சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கிறேன். பிஆஸ் பி. ஒரு நிமிஷம், இது வேண்டாம்மா, நான் வேற கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறேன். ஓகே. சின்ன சின்ன ஆயத்தை கூட தெரியும் சிலது. ஆ இது ஈஸியா இருக்குமா? ஆ ஆ இது ஓதுங்கம்மா. புல் ம் புல் ம் அ
கரெக்ட் தான். இல்ல, ஆக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஹம்சா போட்டு. ஆமா, அது ஹம்சா. ஹம்சாவா? அது ஹம்சா இல்ல. இப்போ நம்ம நடுவுல ஐன் வந்து முழுசா இப்படி ஐனோட ஃபுல் ஷேப் வந்து இது. ஓ, ஓகே ஓகே. ஜாயின் பண்ணி எழுதணும்னா இப்படி எழுதுனா அது முடியாது இல்லையா? அதனால அதோட பாதி ஷேப்ல அதை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்படி. ஓகே ஓகே. குல் அ ஊது ம். பி ரப்பி. ம். ரப்பின் அதுல போய் ஜாயின் கொடுக்கணும். ரப்பின். ரப்பின். ம். இன்னும் எங்க உஸ்தாவா இருக்கு, லைக் இந்த ரப். இன். அப்படி போடு. இது தெரியுதாம்மா? இதம்மா இன். ஓகே ஓகே, சரி சரி. என்க்கு ஷத் இருக்கு. இப்போ அந்த இன்ல ஒரு நூனுக்கு சுக்குன் இருக்கு, ஒரு நூனுக்கு ஃபத்தஹா இருக்கு. ஆஹா. ஆ. ரப்பின் ம். ரப்பின் நாஸ். ஓகே. இப்போ இந்த ஆயத்தையும் வந்து நம்ம ஒரு 10 முறை படிப்போம், ஓதுவோம். அப்போதான் இது ஃபுல் ஆமா. பர்ஃபெக்டா. ம், ம், ம். ஓகே. மறுபடியும் மறுபடியும் இதே ஓதுங்க. ஆ. குல் அ ஊது பி ரப்பின் நாஸ். மறுபடியும். ஆ. குல். நான் சொல்லி கொடுத்தது வந்து ஞாபகம் இருக்கா தெரியல. இப்போ ஒரு எழுத்துக்கு மேல தம்மா வந்து பக்கத்துல வாவ் சுக்குன் வந்தா இது வாவ் மத். ஒரு எழுத்துக்கு மேல ஃபதஹா வந்து பக்கத்துல அலீஃப் வந்தா அலீஃப் மத். அப்போ இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம வந்து அந்த எழுத்தை நம்ம ஒரு செகண்ட் நீட்டணும். எப்படின்னா குல் அஊது. இந்த ஐனா ஒரு செகண்ட். குல் அஊது. குல் மத்து கொஞ்சம் அஊது மறந்துருச்சு. ஆமா. பின்னாஸ். அந்த மாதிரி ஒரு செகண்ட் நீட்டணும். ஓகே ஓகே. குல் அஊது பி ரப்பின் நாஸ். நெக்ஸ்ட். இல்ல இல்ல, அதுவே இன்னும் 2 முறை. இன்னும் இதே 2 முறை. குல் அஊது பி ரப்பின் நாஸ். ம். சரி, மறுபடியும் அதே அதே அதே. குல் அஊது பி ரப்பின் நாஸ். ம். ரெண்டாவது. மலிக்கின் நாஸ். ம். மலிக்கின் நாஸ். இன்னொரு முறை. மலிக்கின் நாஸ். நெக்ஸ்ட். இப்போ இந்த அலிஃபுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து அந்த புள்ளி வச்ச மாதிரி கன்சிடர் பண்ற மாதிரி லெட்டர்ஸ் வருது இல்லையா? அப்ப அது எங்க எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது எங்கம்மா ஸ்டார்டிங்ல? இருக்கு அந்த மாதிரி? அந்த தேர்ட் ஆயாத்துல அலிஃப்க்கு மேல ம். ஆஹ் ஒரு சிம்பிள் வந்திருக்குல்ல, அதை எப்படி சொல்லணும் அந்த சிம்பிள? இதாம்மா. ஆஹ் அது அப்படி கிடையாதுமா. ஆஹ் உம் இப்போ லேம் தான், அது லேம்க்கு மேல ஷத்து வந்திருக்கு. இப்படி இருந்தா எப்பவுமே நாமளே ஒரு அன்னு சேர்த்துக்கணும். நாமளே சேர்த்துக்கணும் அந்த வேர்டை, அந்த எழுத்தை. ஓகே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை ஆன்ஸ் ஆமா, எடுத்துக்கணும். நம்ம ஆன்னு சேர்த்துக்கணும். சரி சரி. அதனால எனக்கு அந்த செகண்ட் ஆயத்திலே கன்ஃபியூஸ் ஆச்சு, எங்கடா இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆஹ் ஆஹ் ஆஹ். ஓகே. அதுதான் தேர்ட் ஆயாத்தா? இல்ல, அது வந்து ஃபிஃப்த்து. கடைசி தானே? ஓ, ஃபிஃப்த்து. இப்படிதானே போகணும். ஓகே. ஆமா ஆமா ஆமா, இப்போ ஓதிட்டு இருக்குது கரெக்ட். இப்போ தேர்ட் ஓதணும். ஓகே. அப்ப இது அல் தானே? அல்.
ஆமா ஆமா இல்லம்மா ஹலோ. இப்போ இது பாரும்மா, இப்போ வந்து இல இங்க இங்க இருந்து ஒரு நிமிஷம். இந்த வசனம் இங்க இருந்து இங்க கண்டினியூ ஆகுது. ஓ இங்க சரி சரி, நான் அந்த இது கவனிக்கல. இங்க வரணும். ஓகே ஓகே ஓகே. ஆ அப்போ அது இ இது யா, இது இப்ப கொஞ்சம் நான் நீட்டணும். சொன்னேன்லம்மா, இலாஹி. அல் ஆ ஆவ சேர்க்கணும்னு. அது வந்து ஒரு ம், ஆயத்தோட ஃபர்ஸ்ட்ல இப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். இப்போ நம்ம இங்க என்ன பண்றதுன்னு அப்போதான் சேர்க்கணும். ஆனா இங்க ம், அப்படி ம், ம். நமக்கு ஏற்கனவே இங்க எழுத்து கொடுத்துருக்காங்க. அது ஆ அந்த எழுத்து ஓகே தான் சேர்க்கணும். ஆனா இங்க வந்து எந்த எழுத்துமே இல்ல, அதனால நம்ம சேர்க்கிறோம். ஓகேவாம்மா? ஓகே. இதுக்கு அப்ப முன்னாடி கண்டினியூஸா இருக்கும்போது என்ன இது பண்ணணும்? இந்த எழுத்து தான் அது கூட சேர்க்கணும். ஓகே. ஓ அதோட இலாஹின்னு சேர்க்கணுமா? ஆமா. இந்த ஹீய ஹீக்கு நீட்டணுமா அப்போ? என்னம்மா? ஹீய நீட்டணுமா? ஹா தானே அது, ஹா கஸ்டா ஹீ. இப்போ ம் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வர வார்த்தையில வந்து ம் அலிஃப்க்கு மேல அந்த புள்ளி வச்ச அந்த சிம்பிள் இருக்கு. அப்போ அது இல்ல எப்படி இல்லம்மா, சேர்த்து சொல்லணும்? இப்ப இருக்கு இல்லம்மா, இது இது ஒரு இது எதுவுமே இல்லம்மா இதுக்கு. ம், இதுக்கு ஓகே. இருக்குல்ல, ப்ரொனவுன்ஸே பண்ணக்கூடாது. ம். இல்ல, அதுக்கு ஃபதஹாவோ கெஸ்ராவோ தம்மாவோ எந்த இதுவே இல்ல. அந்த எழுத்தையே சுத்தமா மறந்துருங்கம்மா. ஓகே. சரி. அது வேண்டே அப்ப வேண்டாம். அதுக்கு ஓகே. அப்படியே அப்ப அது டைரக்டா பக்கத்துல இருக்க லாக்கும். ஈல இருந்து நூனுக்கு தான் வரணும் நீங்க. ஓ அப்போ அந்த இது அலிஃபையும் லாவையுமே விட்டுறணும். அது இப்போ நாம ஓதும் போது இதுல என்னன்னா, இப்போ லேன்னு சொன்னீங்களாம்மா, இங்க பாருங்க. இந்த எழுத்துக்கு இப்போ லேன்னா அதுக்கு ஏதாச்சும் இப்போ இது லேன்னு எப்படிம்மா நம்ம சொல்றது? அதோட ஷேப் ஷேப் கொஞ்சம் இருக்கு, எலிமெண்ட். ஆனா அதுக்கு ஃபத்தஹாவும் இல்ல, ஒரு ஆ கெசரா, அதுதான். ஒரு தம்மாவும் இல்ல. அது லே மாதிரி லேம் லேம் அந்த மாடல்ல தான் இருக்கு. அப்போ ஏதாச்சும் நாங்க குறியீடு இருந்தா தானே அத நம்ம லாவோ லியோ இல்லோ ஏதோ ஒண்ணு செய்ய முடியும். ஆமா, ஒண்ணுமே இல்ல. இல்ல, அப்போ அத கூட விட்டுடணும். ஓ, அங்க அப்ப அதோட ஏதாச்சும் யூஸ் குறியீடு என்னது உஸ்தாதா அந்த வார்த்தையில? அது அத அங்க எதுக்காக அப்ப ஜாயின் பண்ண கொடுத்திருக்காங்க? முடியலம்மா. இப்ப நூனை எப்படி ஜாயின் பண்றது? ஹின்னு ஹின்னு கூட ஜாயின் பண்றதுக்காக ஆ, ஆ. இப்ப ஓகே. ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கான ஜாயின் பண்ணிருக்காங்க அத. ம், சரி சரி சேர்த்து சரி. எழுதுறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. ஓகே, புரிஞ்சு புரிஞ்சு. ம். இலாஹின் நாஸ், இலாஹின் நாஸ். ஓகே. நெக்ஸ்ட். மின் ம் ஷர் ஷர்ரி. ம் இப்போ இப்போ நான் சொன்னேன்ல இதை விட்டுடலாம் அப்படின்னு. இப்போ ஆ, இப்போ லாக்கு புள்ளி வச்சிருக்காங்க. இந்த இப்போ லேம்க்கு புள்ளி வருதா, அப்போ அது நமக்கு ஆமா. தெரியுது லேம்க்கு புள்ளி இருக்கு, இல்ல ஆ, இல்ல சொல்லணும் அப்படின்னு. அதே போல இது எங்க அப்படி இருந்தாலும் சேர்த்து. ஆ, ஒன்னும் ஒன்னும் பண்ணக்கூடாது. இந்த அப்படியே இதை விட்டுட்டு ஓகே. அப்படியே அடுத்த வாரத்துக்கு தான் போகணும், அடுத்த இடத்துக்கு. சரி சரி. ஓகே. ம் மின் ஷர்ரில் வஸ் ஷர்ரில். ஷர்ரில். ம் மின் ஷர்ரில் வஸ் வாசி அதே போல சில். வஸ்வாசில். ஆ வஸ்வாஸ் வஸ்வாசில் கன்னாஸ். மாஷல்லா. ஓகே. நெக்ஸ்ட். ஆனா அது ஷா வந்து ஷீ ஓட கெஸ்ஸா வந்திருக்கு கடைசியா முடியறப்போ. அதை வந்து நம்ம புள்ளி வச்சு எடுத்தா கன்சிடர் பண்ணி ஓதணுமா? ஏதுமா? புரியல. இப்போ ஃபோர்த் ஆயத்துல மின் ஷர்ரில் வஸ்வாசு கன்னாஸ்ல அதுல நான் நான் கண் நா அப்புறம் சா வந்திருக்கு இல்லையா? சா சி கெஸ்ரா வந்திருக்கு.
அப்போ அத வந்து எப்படி அது வார்த்தையோட எண்டுல வந்திருக்கனால இஸ்ஸா ஓதுறமான்னு கேக்குறேன். ஆஹ் சரியான டவுட் தான். ஆனா என்னன்னா இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. இப்போ இப்போ நான் எழுத்து மட்டும் தானே சொல்லி எனக்கே அது தோணிட்டு தான் இருக்கு. ஏன்னா எப்படி இப்போ ஆஹ் ஓதணும்னா குல் அஊது பிரப்பின் நாஸ், அங்க 3 செகண்ட் நீட்டணும். நீட்டி அங்க புள்ளி வைக்கணும். இப்போ என்னன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நான் சொல்லி தரலையே. அது இப்ப சொன்னா எங்க கஷ்டமாயிடுமோ அப்படின்னு நான் அதை சொல்லல. ஓ சரி சரி சரி. அங்க எப்படி புள்ளி வைக்கணும், எந்த எழுத்துக்கு புள்ளி வைக்கணும், எந்த எழுத்துக்கு புள்ளி வைக்க கூடாது, அங்க எப்படி நிறுத்தணும்னு ரூல்ஸ் இருக்கு. ம். ஏன்னா நான் நான் சொன்னேன். இந்த குரான் ஓதுறவங்கள ஆஹ் யூடியூப்ல வந்து நம்ம ஆயத்தை வந்து நம்ம மனனம் பண்றப்போ நான் கேட்டிருக்கேன். அது எப்படின்னா ஆஹ் நான் சொல்றது கரெக்டா தெரியல. அப்போ நான் சொன்னேன். இந்த ஃபோர்த் ஆயத்தையும் ஃபிஃப்த் ஆயத்தையும் கண்டினியூவா ஓதுறப்ப அது சியாவும், இல்ல ஃபோர்த் ஆஹ் ஆயத்துல நிறுத்துறப்போ அதை இஸ்ஸாவும் ஓதுவாங்க. ஆமா, அது எப்படின்னா இப்போ என்னன்னா இப்போ மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸில் லதி இப்படியும் இருக்கு. நம்ம முடிக்கணும்னால முடிக்கலாம். ஹன்னாஸ் அப்படியும் முடிக்கலாம். முடிச்சிட்டு அல்லதி இப்படியும் ஆரம்பிக்கலாம். இது இது வந்து ஆஹ் ரொம்ப நுணுக்கமா உள்ள போற டீட்டெயில் அது. இப்போ நிறுத்தும் முறைகள் இருக்குல்ல. எப்படி நம்ம ஒரு வசனம் இப்ப ஆஹ் எப்படி இங்க கெசரா இருக்கு எப்படி சுக்குன்னு அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சுல்ல. அப்ப நம்ம ஆஹ் நிறுத்தும் முறைகள் இன்ஷால்லா நான் நாளைக்கு அது அது என்ன நிறுத்தும் முறைகள் சொல்லி தந்துடுறேன். தந்துட்டா இன்னும் கொஞ்சம் இன்ஷா. ஈஸியா இருக்கும். ஓகேவாமா? ஆனா ஓகே அது ஓகே கொஞ்சம் ஓகே ரூல்ஸ் சார். இருக்கு. எப்படி நிறுத்தணும் ஈஸி தான். ரொம்ப ஆஹ் ஈஸி தான். ஆஹ் இன்னைக்கு நம்ம இந்த சூறாவை மட்டும் முடிச்சிருவோம். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் ஆஹ் கிளாஸ்ல அது எப்படி நிறுத்தணும் அது நான் சொல்லி தரேன். ஓகேவா? சரி சரி மிஸ்டர். ஓகே, இப்போ இது வந்து ஆயத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கு அலிஃப் அந்த புள்ளி வச்சு எழுது. அப்போ ஆம், ஆன்னு சொல்லி ஓதணும். ஆமா ஆமா அவ சேர்க்கணும். ஆ, இது தீக்கு அப்புறம் வர வார்த்தை வந்து ம். யாவா அது என்னது? ஆமா யாதா யாதா. நான் ஓகே. சொன்னேன்லம்மா. ஒரு 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 எழுத்து. இப்போ எந்த எழுத்து வச்சுக்கலாம்? சரி. இப்போ யாவே இப்போ ஒரு இப்போ இது மத்தா? இருமா இல்ல இல்ல. ஆமா மத்து மத்து ஆமா. நான் சொன்னேன்லம்மா ஓகே. இப்போ சீன்னு வச்சுக்கிட்டா சீனுக்கு ம், ஃபதஹா வந்து அலிஃப் வந்தா பக்கத்துல அலிஃப் மதி இது 1 செகண்ட் நீட்டணும். ஓகேவா? ஆமா. அதே போல ஆ, கெஸ்ரா வந்து யா வரணும். யா ம், இங்க இருக்கா? இங்க இங்க ஜாலுக்கு கெஸ்ரா இருக்கா? பக்கத்துல யா வந்திருக்கா? அப்போ இது யாமது. இதையும் ம். அல்லவி அப்படின்னு 1 செகண்ட் நீட்டணும். ஓகே ஓகே. அதே புரிஞ்சு. போல ம். தம்மா வருதோ? அம்மா வந்திருக்கு பக்கத்துல வாவ் வரணும். இப்படி வந்தா இதுக்கு பேர் வாவ் மது. இதுக்கும் 1 செகண்ட் நீட்டணும். சூன்னு. ஓகே. ஆஹ் ஓகே ஓகே. இப்போ அது அல் அல்லதி. அடுத்து தெரியும். அல்லதி. ம், அல்லதி யூ ஆஹ் வாஸ் ஆஹ் விசு ஆஹ் பஸ் விசு. ம். இது ஃபா. அப்புறம் யா யா ஃபா. பாக்கு யா வந்திருக்கு பக்கத்துல யா வந்திருக்கு. அப்போ அது கூட யா மதுதான். அதை கூட 1 செகண்ட் நீட்டணும். ஓகே. அல்லதி யூ வாஸ் விசு பி சோ சுடு சுடு ம் ம் சுடூர். ஒண்ணும் இல்லம்மா. அதே போல இங்க வந்திருக்குங்க பாரு. தாலுக்கு தம்மா பக்கத்துல வாவ் வந்திருக்கா? வாவ் மத். ஆ அப்போ அங்கேயே 1 செகண்ட் நீட்டணும். ஓகே. யூ வாஸ் விசு பி
Sudurinnas. ஓகே. நெக்ஸ்ட். Minal jinna jin jin jib minal இது ஜி இது இது minal minal jinna தி ஓ தி ஓகே minal jinnati wannas. ஓகேம்மா. அப்படின்னு கிளாஸ் மா இப்போ இந்த சூறா இப்போ இருக்குல்லம்மா இதை நல்லா ப்ராக்டிஸ் செய்யணும். ஓகேவா? ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் எழுத்து உச்சரிப்போட இதை ப்ராக்டிஸ் செய்யணும். சரியா? இப்போ நான் நெக்ஸ்ட் அதே கிளாஸ் மாதிரி எனக்கு இங்கக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான் இங்க அல்லதி யூ அந்த நான் அந்த ஆயத்துக்குன்னு எனக்கு தெரியும்னால அல்லதி யூ நிறுத்திட்டேன். ஆனா அது எப்படி அங்க நிறுத்துறது அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. அது எப்படி ஸ்டார்ட் பண்றது? அந்த 1 2 4 5 6வது ஆயத்துல அல்லதி அப்புறம் யாருக்கு மேல தம்மா வந்திருக்கு. ஓதுறப்ப எப்படி ஓதணும்னா அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் இப்படி ஓதணும். ஓ சரி சரி சேர்த்து ஓடணும். நாங்க நிறுத்தினேன். அல்லதி யூ சொல்லிட்டு சரி சரி ஓகே சார். அப்போ இந்த சூறாவை நல்லா பிராக்டிஸ் செய்யணுமா? இது ஏற்கனவே தெரிஞ்ச சூறாவா இருந்தாலும் எழுத்து உச்சரிப்போட பிராக்டிஸ் செய்யணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிறுத்தும் முறைகள் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது சொல்லி கொடுத்துட்டா ஈட்டுறதெல்லாம் கொஞ்சம் ராகத்தோட ஓத கொஞ்சம் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா எடுத்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அது ஓத ஆரம்பிச்சிடணும். அப்போதான் வரும் ஸ்பீட் வரும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எழுத்து நூனுக்கு பே போடுறோம், எப்படியோ மாறி மாறிதான் வரும் ஆரம்பத்துல. இருந்தாலும் அது ஓத 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 ஓததான் அந்த எழுத்துக்களான இது என்ன அது என்னன்னு ஒரு புரிதல் வரும். சரியா? அதனால இனிமே எப்போ சத்து நமக்கு தெரிஞ்சிருச்சோ அவ்வளவுதான் நம்ம ஓத ஆரம்பிச்சிடணும். ஓகேவாமா? முடிஞ்சா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த குல் அவுது பிரப்பில் ஃபலக், அதுக்கு பிறகு குல் வல்லாஹு அஹத், இந்த 2 சூறாவும் பிராக்டிஸ் செஞ்சு வைக்கலாம். இன்ஷாஅல்லாஹ் நான் காலை நேரம் வந்து கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன். ஃபலக் இங்க இருக்குல்லம்மா, காஃப் கெஸ்ரா இருக்கு. ஆனா இப்போ நான் இங்க இருக்குன்னு சொல்றேன். அப்போ வந்து ரூல்ஸ் தெரிஞ்சாதான் ஆகும். அப்போ நான் இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரூல்ஸ் சொல்லி கொடுத்துறேன். சரிம்மா. அப்போ இந்த 2 சூறாவும் நல்லா ஓதி 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 சரளமா வாயில வர மாதிரி பண்ணிடணுமா? ஓகேவாமா? ஓகே சார். இந்த கிளாஸ் போடலாம்ல யூடியூப்ல? ஓகே ஓகே போட்டுக்கோங்க. சரிம்மா சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி சார். வலைக்கும்.